أعوذ عندي سكرين. லோட் ஆயிட்டீங்க சார். சரி சார். ஹாய், ஓகே, பிஸ்மில்லா. இது உங்களோட மாஷா ஃபர்ஸ்ட் அல்லாஹ். கிளாஸ். அந்த வகையில் அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி சார்பாக அவங்கள வரவேற்றுக் கொள்கிறோம். மகிழன் சகுலன் மரஹபன் பிக்கும். ஃபர்ஸ்ட் வகுப்பில் நாங்கள் நேரடியாக சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு போக மாட்டோம். உங்களோட சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட சில விஷயங்களை அகாடமி சார்பான சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். அதான் எங்களோட முதல் வகுப்பு ஆகிக்கும். எனவே நாங்கள் இதை ஒரு அறிமுகமாகின்ற வகுப்பாகத்தான் இதை வச்சுக்கொள்வோம். எனவே நான் இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நான் இதை பேர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை பற்றி ஒரு குர்ஆன்ட எந்த ஸ்டெப்பை நீங்கள் ஓதி பழகிக்கிறீங்கிறத ஷோர்ட்டாக சொல்லுங்க பாபு. ஒரு 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 30 செகண்ட்ல மாதிரி உங்களை சொல்லுங்க பாபு. சார் நான் சின்னத்துல மக்தப் போனேன். அப்ப ஓகே, தொடங்கியது நான். அதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோதான். பிறகு மக்தப்ல ஹிஃபுல் பண்ணினேன். அப்படியே கிட்டத்தட்ட ஜஹ்ரான் பிரச்சனை வரப்போ அந்த இது அப்படியே உடுப்பாட்டிச்சு அந்த மக்தப் நடக்கிறது. சரி, அதோட ஹிஃபுல் மக்தபுக்கு பண்றது பிறகு எங்கே போனேன்? படிக்கிறது. அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் தான் குர்ஆனுக்கு ஹிஃபுல் பிரைவேட்டா ஒரு மௌலவிட்ட போக பார்த்தா அதுவும் சான்ஸ் கிடைக்கல. போனால் தான் அதுக்கு நீ கேட்டேன். நார்மல் அவுட்லோ இருக்கு. வீட்டில் தான். சரி, ஓகே. மக்தபுக்கு போகிற வீட்டில் தான் அப்படிதான். ஓ சார். சரி, குயிக்காக கொண்டா ஓதி கொண்டு போங்க பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا ابتلوا على الناس يستوفون. ஹை, நல்லா. இப்போ நாங்கள் உங்களோட பாடத்தில் அல்லது எங்களோட சிலபஸில் அகாடமியில் சிலபஸில் உங்களை எந்த இடத்துல கொண்டு போகிறது தொடர்பாகவும் அகாடமியோட சிலபஸில் என்ன ஈக்குதுங்கிற தொடர்பாகவும் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவை உண்டு. எங்களுக்கு ஈக்குது. அகாடமிக்கிட சரி. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 3 லெவலை கொண்டது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். பேசிக் லெவல் என்று ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லுவாங்க. அட்வான்ஸ் லெவல்னு சொல்லி செகண்ட் லெவலில் சொல்லுவாங்க. மாஸ்டர் லெவல்னு சொல்லி ஃபைனல் லெவல் தேர்ட் லெவலில் சொல்லுவாங்க. டெஸ்ட் லெவலில் நாங்கள் 2 பகுதியாக வச்சுக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுகம். அதில் 2 பகுதியில் இருக்குது. ஒன்று பிகினர் லெவல், எழுத்துக்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது. ரெண்டாவது பிகினர் லெவல் 2 என்று சொல்லிக்குது. சொற்களாக நாங்கள் எழுத்துக்களை அறிமுகமாகிறது. இந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை. முழுமையாக உங்களுக்கு அது தெரியும். இப்போ நீங்கள் ஓதினத்திலேருந்து உங்களுக்கு அது எங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு அந்த பகுதி முழுமையாக தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது லேட்டஸ்ட் ப்ரொனன்சியேஷன், எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று எழுத்துக்களாக உச்சரித்து பழகிறது. அந்த பகுதியும் உங்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. இரண்டாவது இன்டர்மீடியட் லெவலில் வேர்ட் பை வேர்ட், சொற்களாக நாங்கள் பழகிறது. அதுக்குன்னு மெத்தட் உண்டிக்குது. அந்த மெத்தடும் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் நேரடியாக 3வது லெவல், அதாவது வசனங்களாக நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ற இந்த 3வது பகுதி, அப்போ இன்டர்மீடியட் லெவல் இந்த 3வது பகுதியிலிருந்து தான் அவங்களோட சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும். இது எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய பேசிக் லெவலில் இருக்கிற ஃபைனல் ஸ்டேஜாக நாங்கள் சொல்கிற அடையாளப்படுத்துகிற விஷயம். இதுக்கு பின்னாடி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லப்படக்கூடிய செகண்ட் லெவலில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சட்டங்களை பற்றி பேசுவோம், படிப்போம். குறிப்பான 7 சட்டங்கள் இருக்குது. இதில் 6 சட்டங்களை முடிச்சதோட எங்களுக்கு நேரடியாக குர்ஆன பக்கங்களாக ஓதுறது என்ற பகுதிக்குள்ள, அதாவது 6 பகுதி சட்டங்களை முடிச்சதோட நீங்கள் 3வது லெவல் மாஸ்டர் லெவலில் நீங்கள் போகலாம். மாஸ்டர் லெவலை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் லெவலில் தேர்ட் லெவல் ஃபைனல் ஸ்டேஜ். இதில் தான் நாங்கள் குர்ஆனுடைய சிஸ்டத்துக்கு நாங்கள் ஓதி பழகுவோம். அது வரைக்கும் நாங்கள் குர்ஆனை தான் ஓதுவோம். பட் குர்ஆனுடைய ஒழுங்குல நாங்கள் ஓத மாட்டோம்.
எங்களுக்கு தேவையான வகையில நாங்க சிலபஸை கொண்டு போவோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால குர்ஆனுடைய அமைப்புக்கு ஏற்ற வகையில் நாங்க மாறுவோம். குர்ஆனுடைய பக்கங்களாக நாங்க ஓத ஆரம்பிப்போம். அதுக்கு பின்னால மத்தினுடைய பகுதி, உங்களுக்கு சட்ட பகுதியில இறுதி பகுதியாக காட்டப்பட்டிருக்கிற மத்து என்ற பகுதியை முழுமையாக நாங்க டீப்பா படிப்போம். அதை தொடர்ந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நீங்க ஹிப்புல் சீரண்டால் ஹிப்புல ஃபாலோ பண்ணலாம், அல்லது இஜாசா என்ற பகுதிக்குள்ள போறீங்க என்றால் இஜாசா என்ற பகுதியை ஃபாலோ பண்ணலாம். இஜாசா என்றா என்ன தெரியும் என்னன்னா, திருப்பி சொல்ல தெரியலையா? மான், இஜாசாண்டா தெரியும் தானே? ஓ சார். சரி. ஓ. ஹாய், அப்போ இதான் எங்களோட சிலபஸ்ட சிஸ்டம். நாங்கள் இதை ஒன் பேஜில் உங்களுக்கு ஒரே பார்வையில் போட்டு காட்டினால் இந்த சிஸ்டத்தில் எங்களுக்கு போட்டு காட்டிலும், இதில் உங்களுக்கு நாங்கள் ஏலவே சொன்னது போல் இந்த பகுதி ஃபெஸ்ட் லெவலில் ஃபைனல் ஸ்டேஜ்லேருந்து உங்களோட இங்கே ஈக்கிற ஓதி காட்டின உங்களோட ஓதலை பார்க்குற நேரம் இந்த இடத்துலேருந்து உங்களோட பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படுறதில்ல. இதுலேருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோட சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுலேருந்து எங்களோட பாடம் போகும். ரைட். அடுத்த முக்கியமான சில விஷயங்களை நீ தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று, அகாடமியோட விஷன் மிஷன், இலக்குகளை தூர நோக்குகளை சரியா நீங்க விளங்கி கொள்ளணும். அது உங்களோட நீங்க எங்களோட பாடத்தை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கும். இலக்கு என்று சொல்ற நேரம் குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணி உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரலோசையின் அடிப்படையில் அல் குர்ஆனை சரளமாகவும் மிச்சம் சிம்பிளாகவும் உங்களை ஊத பழக்கிறது. இதான் எங்களோட டார்கெட். டூர் நோக்கு என்று சொல்லக்கூடிய லாங் டேர்முக்கான பிளான்ல வந்து அல் குர்ஆனை அதற்கே உரிய முறையில் சரளமாக எளிமையாக ஓதுகின்ற ஒரு ஜெனரேஷன், ஒரு பரம்பரையை நாங்கள் உருவாக்கணும் என்ற ஒரு தூர நோக்கத்துக்காகத்தான் எங்களோட அகாடமி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களோட இலக்கும் தூர நோக்கும். ஆகவே இதுல வந்து பின்வருகின்ற விஷயங்கள் எங்களோட இலக்குல சம்பந்தப்படாது என்கிறத நீங்க விளங்கி கொள்ளணும். ஒன்று, குர்ஆன உங்களுக்கு அதுக்கே உரிய மெத்தட்ல ஓத பழக்கிறதை தவிர எங்கிட்ட வேற தப்சி பாடம், அந்த பாடம், இந்த பாடம் என்று சொல்லி எந்த ஒரு பாடமும் இடம்பெற மாட்டாது. ரெண்டாவது, எங்களிடத்துல படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறவங்க குர்ஆனை முழுமையா ஓதி காட்டினா சரி அவங்க பாஸ் என்றல்ல. குர்ஆனை ஓதி முடிக்கிறதுங்கிறது எங்கட இதுல ஒரு கடமையா, ஒரு நோக்கமோ, ஒரு இலக்கோ அல்ல. குர்ஆனை ஓதி முழுமையாக எங்களுக்கு பாடம் தாரது, பார்த்து பாடம் தாரதுங்கிறது. மூணாவது விஷயம், 30 ஜூஸையும் ஓதி முடிச்சுட்டு நாங்க ஒரு பெருநாள் வச்சு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாட மாட்டோம். அடுத்த முக்கியமான விஷயம், நீண்ட காலத்துக்கு தங்கி இருந்து எங்கள்கிட்ட ஓதுறது நாங்கள் விரும்புகிற ஒன்றல்ல. உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில் உங்களோட சிலபஸ் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வரும். நீங்கள் ஸ்லோ ஆகினா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ ஆகும், நீங்கள் ஃபாஸ்ட் ஆகினா ஃபாஸ்ட் ஆகி கொண்டு போகும். அதே நேரம் குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர் உங்களை போல யூத்தில் இருக்கிற யங்கில் இருக்கிற பாய்ஸ் மட்டும்தான் கிளாஸில் இருக்கிறாங்க என்றால் இல்லை. 6 வயது முதல் 60 வயது வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் கிளாஸில் ஆக்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. இன்னும் சில விஷயங்கள் இது இது எங்களோட கிளாஸுக்கு தேவையான சில விஷயங்கள். ஆகவே கொஞ்சம் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஆகிக்கணும். ஒன்று, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ரெண்டாவது, அந்த நேரத்துக்கு முன்னால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட டிவைஸில் சார்ஜ் இதா, நெட்ஒர்க் ஓகேயா ரெண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி கொள்ளுங்க. மூணாவது, எந்த ஒரு காரணம் கொண்டும் உங்களோட ஃபோனோ உங்களோட டெப்போ கையில் வச்சு கொண்டு நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இயலாது. ஸ்டாண்ட் பை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும். நாலாவது, நீங்கள் ஜாயின் பண்ணுற இடம் மிச்சம் எங்களுக்கு சைலண்ட் ஆகிக்கணும். என்றால் கிளாஸில் ஒரு 3-4 கிளாஸ்களை தவிர அதுக்கு பின்னால் வர கிளாஸில் முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறது நீங்கள் என்ற வகையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். மிச்சம் சைலண்ட் ஆகிக்கிறது பெட்டர். அடுத்த விஷயம், லீவுக்கான பெர்மிஷன் முக்கியம். லீவ் உங்களுக்கு விரும்பிய மாதிரி லீவ் எடுக்கலாம், அது உங்களோட சுதந்திரம். ஆனால் எப்போ லீவ் எடுத்தாலும் அதுக்கு முன்னால் நீங்கள் லீவ் எடுக்கிறீங்கிறத அகாடமிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்ஃபார்ம் பண்ணுறதை தான் இந்த இடத்துல பெர்மிஷன் என்று போட்டிக்கிறோம். அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். பர்சனல் அதில் இப்படி தான் நான் இன்றைக்கு லீவுங்கிறத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னால் உங்களுக்கான பெர்மிஷன் ஓட்டோவாக அதில் உங்களுக்கு கிடைக்கும். டிலே பண்ணுறது உங்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வரும். அதை பற்றி உங்களுக்கு அகாடமியால் அவ்வப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது, நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணுறீங்கன்ற வகையில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் வெரி மஸ்ட் ஆகிக்கும்.
அதை நீங்கள் ஒரு நாள் 24 மணித்தேலம் தருவாங்க, அதுக்குள்ள நீங்கள் செஞ்சு அனுப்ப வேண்டி வரும். அந்த ஹோம்ஒர்க்கோட வடிவங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் இடம்பெற சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க்கில் விற்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்கள் நடத்தப்படுற ஒரு பாடம், எங்கிட்ட நீங்கள் படிக்கிற ஒரு பாடத்தை நாங்கள் 3 மெத்தடில் உங்கள்கிட்ட இருந்து அதோட அவுட்புட்டை எதிர்பார்ப்போம். எந்த அளவு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி. முதலாவது நாங்கள் கிளாஸில் படிப்போம், அது முதலாவது விஷயம். ரெண்டாவது படித்த பாடத்தை வந்து சம்மரி பண்ணி குறிப்பிட்ட ஒரு ஹோம்ஒர்க்கை ஒரு ஒர்க் கொண்ட உங்களுக்கு தருவோம். நீங்கள் அதில் செல்ஃபாக சுயமாக இன்வால்வ் ஆகி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகணும் என்று சொல்லி. மூணாவது அடுத்த பாடம், புதிய பாடத்தில் ஆரம்பத்திலேயே இப்போ ஃபஸ்ட்டுக்கு படித்த நாங்கள் அந்த முதல் பாடத்திலிருந்து உங்களுக்கு சமரியாக தரப்பட்ட அந்த ஹோம்ஒர்க்கை ரிவைஸ் பண்ணி அதை பார்த்துட்டு தான் புதிய பாடத்துக்குள்ளே போவோம். அந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து சரியான மெத்தடில் நீங்கள் எங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு கொண்டு வரலென்றால் உங்களுக்கு புதிய பாடத்துக்கு நான் போக மாட்டோம். அந்த ஹோம்ஒர்க்கை மட்டும்தான் நான் உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி படிப்பிக்கிறதாக அமையும். எனவே கட்டாயம் உங்களோட இன்வால்வ் ஹோம்ஒர்க் செய்யறதுல கட்டாயம் தேவைங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், வெயிட்டிங் டைம் பீரியட் என்ற ஒரு செக்ஷன் உண்டு அகாடமியில் இருக்குது. அதாவது உங்களோட கிளாஸ் டைம் நான் நினைக்கிறேன் 7:10 டைம் தந்திக்கிறாங்க. அப்படின்னால் 7:05 உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். 7:05, 7:04 என்ற டைம் வரைக்கும் ஜாயின் ஆகலாம். உங்களோட லிங்க் அந்த டைம் பெரும்பாலும் ஓப்பன் ஆகிக்கும். அதே லிங்க் உங்களோட டைம் 7:10, 7:10 7:18 வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூவாக ஓப்பன் ஆகத்தான் நிற்கும். 7:08 தாண்டி 7:08, 7:09, 7:10 சாரி 7:10 என்றால் 7:18, 7:19 20 ஆகிற சந்தர்ப்பத்தில் அந்த லிங்க் எங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக பேசிடும். உங்கள்கிட்ட எந்த விதமான ரிப்ளையும் வரல, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு சொன்னால் அந்த லிங்க் ஆட்டோவாக எங்கள்கிட்ட பேசிடும். திருப்பி அந்த லிங்கை நாங்கள் பேசிட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மினிமம் 2 hours சரி தேவைப்படும். அதுக்கு பின்னால் அந்த லிங்க் திருப்பி ஆக்டிவ் ஆகும். இது அகாடமிக்கில் செய்யப்பட்டிருக்கிற ஆட்டோ சிஸ்டத்தில் செஞ்சுக்கிறது ஜூமில். ஸோ கட்டாயம் நீங்கள் டைமை டார்கெட் பண்ணி ஒரு நேரத்துக்கு நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னால் இதில் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லது கிளாஸஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னால் 2 hours பின்னால் நீங்கள் ஜாயின் பண்ணுற நேரத்தில் நாங்கள் வேறொரு கிளாஸில் இருப்போம், அது எங்களுக்கு சாத்தியமே இருக்காது. ஸோ கட்டாயம் அதில் குறிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது annual வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் அகாடமியில் ரமதான் வெக்கேஷன், ஹஜ்ஜிட வெக்கேஷனை தாண்டி வந்துட்டோம். டிசம்பர் annual லாஸ்ட் ஒரு இயர்டையும் ஃபைனல் லாஸ்ட்டில் 7 days வெக்கேஷனிக்கும், மே டே வெக்கேஷனிக்கும், மீலா டே அதாவது செப்டம்பர் 5 என்ற ஒரு நாளும் ஹாலிடேயாக அகாடமி டேக்கும். வேறு எந்த ஒரு நாளும் அகாடமி மூடப்படாது, திறந்திக்கும். சரி, அடுத்தது நீங்கள் ஸ்டார்டிங் கேட்ட ஒரு கேள்வி யூடியூப்பை பற்றி கேட்டீங்க, அப்படிதானே? ஹாய் உஸ்மான். சார். எஸ், ஓ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஓதுறது என்றத பகுதியை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஓதுறது என்ற பகுதி முக்கியமான 3 டூல்ஸோடு தொடர்பானது. ஒன்று எங்களோட கண், ரெண்டாவது எங்களோட காது, மூணாவது எங்களோட வாய். கண் சரியாக பார்க்கணும், எங்களோட காதுகள் அதை சரியாக கேட்கணும். இது ரெண்டும் சரியாக நடந்தால் மட்டும்தான் எங்களோட வாய் அதை சரியாக உச்சரிக்கும். எனவே பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் உரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அகாடமியில் இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப் சேனல் மட்டும்தான். இப்போ நாங்கள் கிளாஸில் படிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அதில் எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்கிற கூட்டுதல் குறைவுகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் தரணும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு யூடியூப் சேனல் மட்டும்தான். வேறு எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் கிடைக்காது. சரியா? அப்போ உங்களுக்கு என்று சொல்லி உங்களோட பேர்லேயே எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதில் இன்றைய பாடத்திலிருந்து இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பாடம் இடம்பெற்று 24 மணித்தியாலத்துக்கு உள்ளால யூடியூப்ல அப்லோட் பண்ணப்படும். அப்படி பண்ணாத சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் 24 மணித்தியாலம் ஆகியும் அப்லோட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்படி தான் இந்த வீடியோ வந்து இல்லைன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னால் அதுக்குரிய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று நான் அதை பார்த்து தருவேன், அல்லது அகாடமியால் அடுத்த விஷயங்களை உங்களுக்கு சப்போர்ட் தருவாங்க. இல்லைங்களா? இப்போ ஓ சார். யூடியூப்பை ஏன் உருவாக்கிறோம் என்றால், முதலாவது நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் தரப்படும். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் செய்யணுமெண்டா எப்படி உச்சரித்தோம், எப்படி உச்சரித்தா பிழை, எப்படி உச்சரித்தா சரிங்கிறத நீங்கள் சரியாக கேட்கணும்.
உங்களோட வீடியோவை கேட்டு தான் நீங்கள் உங்களோட பயிற்சி செய்யணும். இன்னொருத்தர வீடியோ பார்த்து உங்களுக்கு பயிற்சி செய்யலாது. ஏன்னா நீங்கள் எப்படி ஓதிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு விளங்கும். எனவே நீங்கள் உங்களோட ரிவைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான மூணாவது விஷயம், எவ்வளவு காலம் போனாலும் நீங்கள் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டும் உங்களோட வீடியோ போயிட்டு பார்த்தாலும் உங்களோட வீடியோவில் எந்த ஒரு அளவும் மாறாமல் அதே அமைப்பில் அப்படியே இருக்கும். உங்களோட வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட படித்த பாடங்களை பழைய பாடங்களை மீட்டிக் கொள்றதுக்கு சான்ஸ் செய்யும். சரி. அதே சந்தர்ப்பத்தில் சதகத்துல் ஜாரியாவாக இன்னும் ஒருத்தர் புதிய ஒருத்தர் வேறு நாட்டிலிருந்து அது வேறு ஒரு ஏரியாவிலிருந்து திடீர்னு யூடியூப்புக்கு வராரு, உங்களோட வீடியோ பார்க்குறாரு என்றால் அவரும் உங்களோட வீடியோ பார்த்து படித்து கொள்கிறதுக்கான சந்தர்ப்பமாയിരിக்கும். அதுவும் ஒரு சதகா ஜாரியாவாக அமையும். சார் எஸ், அந்த நன்மை எல்லாம் மகனுக்கா எங்களுக்கா? ரெண்டு பேருக்கும் மீகி, ரெண்டு பேருக்கும் ஷூர் ஈக்குவலாக தானே? யாருக்கும் கூடாது, யாருக்கும் குறையாது. இது இன்ஷா வந்து அல்லாஹ். உங்களுக்கு போட்டிக்கிறோம் அகாடமியில் இருக்கிற பிள்ளைகளோட யூடியூப் சேனல்ஸ் உள்ள சேனல்ஸ்களில் போட்டிக்கிறோம். இது சுமார் ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் போடுபட்டிக்குது. இதை நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஆஹ், நான் இந்த கேள்வி கேட்கல, எப்படி தெரியுமென்னு சொல்லி யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கிங்க அது உனக்கு. ஓ சார். சரி, ஓகே. அப்போ இந்த கேள்விக்கு பிரச்சனை இல்லை. கடைசி அவங்களுக்கும் ஒரு வேலை உண்டிக்குது. நீங்கள் படிங்க, அகாடமியை பற்றி படிப்பீங்க. படிச்சுட்டு உங்களுக்கு முக்கியமான ஆக்கள், குர்ஆனை படிக்கணும் என்று தேவை உள்ள ஆக்கள் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு அகாடமியை அறிமுகப்படுத்தி வைங்க. அது கூடவும் நீங்கள் வீட்டில் சத்தம் போடாமல் இருந்து அவங்க ஓதுகிற நேரத்திலையும் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கான மற்றும் ஒரு சான்ஸும் அகாடமியால் உருவாக்கி தரப்பட்டு அகாடமியில் ஜாயின் ஆகின யாரும் நேரடியாக ஜாயின் ஆகல, இன்னும் ஒருத்தரோட வீடியோவை ரெக்கார்டிங்கை கேட்டு தான் ஜாயின் ஆகிக்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் அந்த வேலைகளை சப்போர்ட் பண்ணலாம். கடைசியான ஒரு ஐடியா. லாஸ்ட் அவங்கள்ட்ட என்ன டவுட் தான் கேட்கலாம். சார் மாஷா அல்லாஹ், நீங்க சொன்னதெல்லாம் கிளியரா விளங்கிச்சு. ம் சார் அந்த நாங்க லீவ் எடுத்து அந்த கிளாஸ் இன்னொரு நாள் போட்டு தானே அப்படி எடுத்தா? அது சுவ பண்ணி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னால் அகாடமியில் இப்போ எந்த லீவ் பிளாங்கள் கிடைக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஷெடியூல் ஒன்று சந்திப்பான், ஃபுல் ஷெடியூல் ஒன்றையும் அதில் ஏதாவது பிளாங்கள் வாரண்டு சொன்னால் அதை அவங்களுக்கு ரீஃபில் பண்ணி தருவாங்க. சுவ பண்ணி சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்றைய கிளாஸ் போட்டுச்சு, இன்றைய கிளாஸுக்கு நீ கலந்து கொள்ளல, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, 2 டேஸுக்கு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க வைங்களே. இப்போ அப்போ இன்றைக்கு உங்களோட கிளாஸுக்கு என்ன செய்வாங்கன்றா இன்னொருத்தர் ரீஃபில் பண்ணிப்பாங்க அந்த டைமுக்கு. இப்போ உங்களோட டைமுக்கு அந்த அந்த அவரோட கிளாஸுக்கு டைமும் உங்களை மாற்றிடுவாங்க. நீங்கள் இப்போ கிளாஸ் 7:10 கிளாஸ் 7 மணிக்கு வந்து சொல்றீங்க இன்றைய கிளாஸ் ஜாயின் பண்ண இயலாது என்றால் எங்களுக்கு அந்த ரீஃபில் பண்ணுற வேலை செய்ய இயலாது. விளங்குதா ஏன்னு சொல்லி? ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க ஓகே. ஷிஃப்டட் பண்ணி அந்த இடத்துக்கு இன்னொரு கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் சிஸ்டமாக செஞ்சிடுவாங்க. அப்போ எங்களுக்கும் நாங்கள் குழம்பி கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு நாங்கள் வருவோம், உங்களோட கிளாஸுக்கு வேற ஒரு கிளாஸையும் நான் செஞ்சுட்டு போய்த்துருவோம். ஆனால் நீங்கள் 7:10 வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த டைம் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் ரீஃபில் பண்ணப்பட்டிரல. ஏன்னால் எங்களோட ஒரு கிளாஸ் வந்து மோர் தென் 24 ஹவர்ஸுக்கு முன்னுக்கு அரேஞ்ச் பண்ணப்படணும் என்கிறது இருக்கிற ரூல்ஸில் உண்டு. இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்போ அரேஞ்ச் பண்ணப்படி? இந்த கிளாஸ் நேற்று ஈவினிங் டைமுக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்ட கிளாஸ் தான் இந்த கிளாஸ். உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றப்பட்டதால உங்களோட லிங்க்ல உங்களுக்கு பிரச்சனை ஆகிக்கும். அது உங்களுக்கு இன்றைக்கு திருப்பி அனுப்பிக்கிறான் போல. பட் இந்த கிளாஸ் எங்களுக்கு கிடைச்சிக்கு நேற்று ஈவினிங் எங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்போ நேற்று ஈவினிங் அர்த்தம் என்ன? நேற்று ஈவினிங் இன்றைக்கு ஒரு ஷெடியூல் எல்லாம் கிடைச்சி, இப்போ இன்றைக்கு ஈவினிங் நாளைக்கு உள்ள ஷெடியூல் எங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்போ நாளைக்குரிய கிளாஸ் வந்து இதுக்கு பின்னால் நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம், ரீஃபில் பண்ண மாட்டோம். அப்போ 1 டேக்கு முன்னால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்றால் அகாடமிக்கு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுவீங்கடா அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டத்தில் ஓட்டோவாக நடக்கும். டிலே ஆகினால் நாங்கள் சுவ பண்ண மாட்டோம், ரீஃபில் பண்ணுவீங்களா என்ற கேள்வி. சரியா உஸ்மான்? இல்லையா? சரி, ஓகே சார். சரி, ஓகே. சார் இன்னொரு டவுட் உண்டு. ஆ இன்னைக்கு ஒரு 2 வார்த்தையால பார்க்க கிடைக்குமா பாத்தியால? நாங்கள் ஃபாத்தியா பார்க்க மாட்டோம். உங்களை அடுத்த கிளாஸில் அதுக்குரிய ஸ்லைடை செஞ்சுட்டு கொண்டு தான் நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாத்தியா பார்க்க இயலாது. நான் சிலபஸ்லாம் போகணும். சிலபஸ்லாம் வரும், சரி. ஃபாத்தியாலாம் வரும். இன்ஷா பார்ப்போம். ஒரு அடுத்த கிளாஸ் ஆகுமா சார் சிலபஸ் எஸ் தொடங்க? எஸ் அடுத்த கிளாஸ் தான் வரணும்.
நல்லமா. இல்லை